ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு 400 மில்லியன் ரூபாய் விசேட நிதியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விசேட நிதி ஒதுக்கப்பட்டதிலே கல்லாத்திலே ஒரு கோஆபரேட்டிவ் பில்டிங் என்ற காட்டப்படுகின்ற ஒரு கட்டடம் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக தகவல் சட்டத்தின் ஊடாக எங்களுக்கு காட்டப்படுகின்றது. அது நிறைவுற்றதாகவும் எங்களுக்கு காட்டப்படுகின்றது. 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு கூட்டுறவு கட்டிடம் நிறைவு பெற்றதாக எங்களுக்கு தகவல் அறியும் சட்டம் மூலமாக காட்டப்படுகின்றது. ஆனால் இன்று அந்த கூட்டுறவு கட்டிடத்தினுடைய நிலை இவ்வாறு இருக்கின்றது. இது இந்த கட்டடத்தை பார்வையிட்டு இது முடிவிட்டதாக இதற்கான பணம் யாரால் வழங்கப்பட்டது, இதற்கான துரித விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்காக நாங்கள் ஒரு கட்டடத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுகின்றோம். இது கோஆபரேட்டிவ்க்கு சொந்தமான ஒரு பில்டிங். இதிலே 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 50 லட்சத்திலே இந்த கட்டடம் பூரணப்படுத்தப்பட்டதாக தகவல் அறியும் சட்டத்துக்கூடாக எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. இது பூரணப்படுத்தப்படவில்லை. இதற்கான விசாரணையை மேற்கொண்டு இதிலே 6 தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பதனை அறிந்து சட்டத்தின் முன் இவர்களை நிறுத்த வேண்டும். இது மக்களுடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்திலே ஊழல்கள் செய்வதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த நாட்டிலே தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா கொண்டு வந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் கிளீன் செய்ய விட்டால் மக்களுடைய வரிப்பணங்கள் வீண் விரயமாக்கப்படும். ஆதலால் இதுக்கு தகுந்த ஒரு விசாரணை கொமிஷனர் ஒன்றை நியமித்து இதுக்கு விசாரணைகளை செய்து இதிலே தவறிழைத்த அதிகாரிகளை சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்று தயவாய் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் பெறப்பட்ட ஆவணத்திலே களுவாஞ்சிக்குடி பிரதேச சபைக்கு உட்பட்ட இடத்துக்காக வழங்கப்பட்ட தொகை 10 கோடியே 6 லட்சம். அடுத்ததாக வெள்ளாவளி பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள்ளே வழங்கப்பட்ட நிதி 10 கோடி 20 லட்சத்தி 20,000 ரூபாய். மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொகுதிக்கு வழங்கப்பட்ட நிதி 4 கோடியே 44 லட்சம் ரூபாய் மட்டும்தான் மட்டக்களப்பு தொகுதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மட்டக்களப்பு தொகுதி மிகவும் புறக்கணிக்கப்பட்ட என்பதனை நாங்கள் இந்த தகவலின் சட்டத்தின் ஆவணங்கள் ஊடாக மட்டக்களப்பு மக்களுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம். தேர்தல் காலங்களிலும் சரி மற்ற நேரங்களிலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்படுகின்ற நிதியினை தயவு செய்து உங்களுடைய பங்கு தந்தைகளுக்கு அறிவியுங்கள். தயவு செய்து இது மக்களுடைய வரிப்பணத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் என்பதனை மக்களுக்கு தெளிவூட்டுங்கள். இது நீங்கள் வழங்குகிற பணத்தை ராசமாணிக்கம் தந்தார் என்று ஒலிபெருக்கூடாகவும் எல்லா ஆலயங்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் சொல்லும் போது மற்ற கட்சிகள் இதனால் பெரிதும் பாதிப்படைகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஆலயங்களுக்கு நிதிகள் வழங்கப்படுமாயின் இருப்பின் அதை மக்களுடைய வரிப்பணமாக அறிவிக்குமாறு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். அத்தோடு இந்து மர குருக்களிடமும் நாங்கள் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். உங்களுடைய ஆலயங்களிலும் அறிவித்தல் பலகையிலே ராசமாணிக்கம் சாணக்கியன் என்பவரால் இந்த நிதி வழங்கப்பட்டது என்று போடுவதனால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும். ஆதலால் நீங்களும் தயவு செய்து இதை புரிந்து கொண்டு இது வழங்கப்படுகின்ற அத்தனை நிதியும் மக்களை கசக்கி புளியப்பட்ட வரி பணத்தில் இருந்துதான் வழங்கப்படுது என்பதனை நீங்கள் கருத்தில் கொண்டு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கினாலும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்கப்பட்ட நிதி என்பதனை நீங்கள் ஆலயங்களுடைய அறிவித்தல் பலகையிலையும் ஒலிபெருக்கும் மூலமாகவும் நீங்கள் மக்களுக்கு அறிவித்தால் அது சால சிறந்த. இது நாள் வரைக்கும் இந்தியாவினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்வதில் குற்றங்களும் கிடையாது. அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைந்தது. திறந்ததன் பிறகு எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம்
தமிழ் மொழிக்கு 3வது இடம் கிடைத்தது. முதலாவது ஸ்தானத்தில் வள்ளுவரை 3வது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது உண்மை. அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உரைத்தது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும். இரண்டாவது, சிங்கள மொழிக்கு 2வது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கு. அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து, அதாவது இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கை